ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாள் கூட சேஸ்வதமாக 2025 ஆண்டு கத்தர் கொடுத்து முதல் மாதம் ஜனவரி கத்தர் தாமே அற்புதமாக அழகாக ஆண்டவர் நடித்து தந்தார். நமக்கு சேஸ்வதமாக 2வது மாதமாக பிப்ரவரி மாதத்தினுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் நம்மை தொடரத்தக்கதாக, கத்தராகி தேவன் நமக்கு உதவி செய்யத்தக்கதாக, அதே தேவன் என்றைக்கும் நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தையும் ஆண்டவர் பிளஸிங்காக ஒரு ஆசீர்வாதமாக கத்த நடத்துவாராக. அருமையானவர்களே, உபாகமம் புஸ்தகம் முழுவதுமாக ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவைகள் விசேஷமாக 28ஆம் அதிகாரத்துல அற்புதமாக 1 முதல் 14 வசனங்களில சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து, நன்மையான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகி தேவன் வானத்தின் பொக்கிஷ சாலை கத்தரை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் மதுவுகளை கத்தரை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் கதவுகளை கத்தரை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் பலகணிகளை கத்தரை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராய் தேவன் வானத்தை திறக்கிறவரா இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராய் தேவன் வானத்தின் வாசலாகிய, வானத்தின் அற்புதமாகிய பொக்கிஷ சாலையாகிய தமது பண்டக சாலையை கத்தராகி தேவன் நான் திறக்கிறவராய் நமக்கு ஆசீர்வாதங்களால் நன்மைகளாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல அற்புதமான சொல்லப்படுகிற வார்த்தை, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று அற்புதமா சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 1 முதல் 14 வசனங்களில ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். உன் தேவனாய் கர்த்தர் அற்புதமாக உன் பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பா, வெளியிலும் ஆசீர்வதிப்பா. கர்ப்பக்கனி ஆசீர்வதிக்கப்பட்டு, நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் மாடு, ஆடுகள், பெருக்கங்கள், அவைகள் ஆண்டவராகி தேவன் அற்புதமாக அவைகளும் ஆசீர்வதித்து அவைகள் பெருக்கும். அது இனப்பெருக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கூடையும் மாபிஸ்கரும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா, போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா. உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பான். ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடுவார்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் களஞ்சங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். நீ கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு கொடுத்த தேசத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறவர். தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கிருபை தருகிறவரா ஆண்டவராய் தேவன். அவருக்கு செவி கொடுப்பாயானால், அவருக்கு கீழ்ப்படைவாயானால் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தரை சேவித்தால் நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தரை சேவித்தால் நமக்கு ஆகாரம், கர்த்தரை சேவித்தால் நமக்கு ஆடைகள், கர்த்தரை சேவித்தால் நமக்கு அடைக்கலம், கர்த்தரை சேவித்தால் நமக்கு அரவணைப்பு, கர்த்தரை சேவித்தால் அரண்மனை. தாவீதுக்கு அரண்மனை கர்த்தர் தந்தார். கர்த்தரை சேவித்தால் அற்புதமாக ஆண்டவரே நம் பக்கம் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா அந்த 1ஆம் வசனத்துல அவருக்கு விசேஷமாக அவருக்கு செவி கொடுத்து சேவியுங்கள், அவர் கட்டளை கவனித்து கை கொள்ளுங்கள், அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தப்படி செய்யுங்கள். அவர் கீழ்ப்படிந்தால் உனக்கு வருவது மேல்படிதான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம் மேல்படி உயர்ந்த அடைக்காலத்துல தேவனுக்கு பலி செலுத்துங்கள். சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு பலிக்கும். ஒரு செழிப்பு, ஒரு போஸ்பரிட்டி, ஒரு நன்மைகள் ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார். அவர் செவி கொடுக்கணும், அவர் கட்டளைகளை கை கொள்ளணும், அவருக்கு கீழ்ப்படினும், அவரையே நாம் துதிக்கணும். பலி செலுத்தி பதில பெறுவோம். பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக. God bless you all. God bless you.